ஒரு எதிர்பார்க்காத நேரத்துல தான் அவளை தடவை பார்த்தேன். அப்ப எனக்கு தெரியாது என் வாழ்க்கையை திருப்பி போட போறவ இவதான். 18 வருஷமா காதலிச்சு சரி அதே பெண்ணுக்காக வெளிநாட்டுல இருந்து ஓடி வந்தீங்க. காற்றில் பூ பூக்கும் உன் வாசம் நான் வாங்கி சேர்ப்பேனே, நான் சேர்ப்பேனே. ரெண்டு பேரும் என்ன மாவட்டம் அந்த பழைய பாஸ் ஸ்டைல உள்ள போடுறது இந்த மணியாக போடுது தெரியுமா? ரஜினிகாந்த் பழைய பாப்பத்தில் போட்டுருக்காரு. அந்த மாதிரி போட நடந்து போடுறது அழகாக இருக்கு. அது அக்கா செலக்ட் பண்ணாது வேட்டியில இருந்து எல்லாமே நினைச்சேன். எங்க இடத்துலயும் பெண்கள் தான் இருந்தது. சரி, முதல்ல ரெண்டு பேருக்கும் இனிய திருமண வாழ்த்துக்கள். சரியா? நிறைய நாள் கிணவன் நினைக்கிறேன். அது அக்காண்டே வந்தா இல்லையா? ரெண்டு பேரு அப்ப ரெண்டு பேரும் காதல் செய்யும் கலவா வீட்டுக்கு தெரியாம பிறகுதான் ஒன்று இருக்கும். உண்மையே சும்மா தான் கேட்கலாம். சரி, அப்ப எவ்வளோ காதல் 18 வருஷமா? உண்மையாப்பா? அவனோட 18 நாளே விட்டு போறான். 18 வருஷமா காதலிச்சு சரி அதே பெண்ணுக்காக வெளிநாட்டுல இருந்து ஓடி வந்தீங்க. அப்படி உண்மையாக கதை வந்தது. சரியா? நான் கட்டினா அவளை தான் கட்டுவேன் அப்படியா? சரி, அந்த அளவுக்கு அண்ணாவுக்கு அக்காவில் உள்ள காதல். சரியா? அந்த அளவுக்கு அக்கா உங்கள நிறைய காதல் வச்சிருக்கா. அதனாலதான் இந்த திருமணத்துல கை பிடிக்கிறீங்க. என்ன அது பெரிய விஷயம். அது வாழ்க்கையில பெரிய பாக்கியம் என்றால் காதலித்த பெண்ணையே மனம் படிப்போம். அது எல்லாருக்கும் கிடைக்கிறது. இதுல கல்யாணத்துல வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு ஏதோ கட்டணம்னு கட்டணும் ஆசை. ஆசைப்பட்ட பிள்ளையோ ஆசைப்பட்ட பையனோ எங்கேயோ போயிட்டாங்க. அந்த மாதிரி இருக்குது. சரியா? முதல்ல வாழ்த்துறோம். ரெண்டு பேரும் உண்மையா பார்க்க அழகா இருக்கீங்க. நீங்கள் 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்துறோம். 16 செல்வங்கள் 18 வருஷ காதல். அப்ப நீங்கள் வந்து ஒரு 18 பிள்ளை பிறக்கணும். என்ன வேணாம்? காணும் முதலடி காணாது அக்கா அவசரப்பட்டு அக்கா. சரி, முதல்ல கொடுத்துருங்க. ரைட், மங்களகரமாக நாங்கள் லக்ஷ்மியை கொடுத்துருவோம். அப்ப லக்ஷ்மி வந்து ஒரு குறிப்பிட்டதை பணம் கொண்டு வந்திருக்கான். சரியா? அக்காவை பார்க்கறதுக்கு லக்ஷ்மி மேலதான் கிடக்கு. என்ன அக்காவை அழகா. சரி, வாழ்க்கையில என்ன செல்வம் கிடைத்தாலும் பெண் செல்வம்ன்றது பெரிய விஷயம். பெண் வந்தாலே வீட்டுக்கு எல்லாம் பணம் வாங்குது. அப்படித்தானே? சரி, அது ஒரு குறிப்பிட்டதை பணம் உங்களுக்கு பணம் தேவைன்னு தெரியும். அப்படித்தானே? ஆனால் மொழி கொடுக்கல அவ்வளவு. என்ன அதுக்காக அன்பா கொடுத்துருக்காங்க. அது உங்களுடைய பேருடையோ உங்களுடைய வருமான பள்ளியோ அல்லது உங்களுக்கு தேவைப்படும். சரியா? ரைட். அவன் லக்ஷ்மியை கொடுத்தாங்கன்னா அவன் வாழ்க்கையில என்ன நிறைய செல்வங்கள் மிரட்டும். சரியா? அக்கா வந்த மாதிரி நிறைய செல்வங்கள் வந்து சேர்க்கணும் கொடுத்தாங்க. லக்ஷ்மி ராஜ்யம் முடியல. சரி, பிடிச்சிருக்கா? ரைட். அடுத்த கிட்ட கொடுங்க. அடுத்தது அக்காட்டையை கொடுத்துருங்க. அக்காட்டை கொடுக்கும். அது வந்து அண்ணனுக்கு விரைவு அக்காக்கு தான் வந்துச்சு. அது ஏன்னு கேட்டா அவனுக்கு ஒன்று தேவையில்லை. அவன்கிட்ட எல்லா கிடாக்கு அவன் அங்க வந்துருவான். அதனால அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுங்கன்னு உங்களெல்லாம் பாசம் பண்ணி கொடுத்தான். ஆமா, யார் அது தெரியுமா? உங்களை தான் வந்தது கிட்ட இல்லை, அவரை கொண்டு விரைவு. அதனால நீங்களாம் சொல்லணும். வேற எடுத்து பாருங்க. வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது என்னது? நேரம். அப்ப என்ன கிஃப்டா இருக்கு? சரி, அவன் நேரம் பார்த்து சேல் பண்ணுவேன். அண்ணா கொண்டே மணல் காட்டிலே மட்டும் எங்கேயும் மட்டும் எடுத்து நாங்கள் போட சொல்றதா வேற லெவலில் இருக்கு. சரி, வாட்ச் பிடிச்சிருக்கா? சரி, அழகான ஒரு கோல்டு வாட்ச். உங்களோட வகையில் அவங்க தான் குறைய நினைக்கிறேன். பாருங்க, பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட ஸ்கேன் பண்ணி வீடியோவில் பார்த்து தம்பி இதை வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்படியே சரி, வாட்ச் பிடிச்சிருக்கா? ஓகே, சூப்பர். அப்போ அந்த நேரம், இந்த நேரம் சரி, இந்த நேரம் போல இனிதாக இருக்கணும் நான் வாழ்த்துறோம். சரி, லாஸ்ட்டாக ஒரு ஃப்ரேம் இருக்கு. சரியா? இந்த காதல் பேசப்படுது இல்லையா? ஃப்ரேம் இன்னைக்கு இப்போ மாட்டாத அப்புறம் கண்டுபிடிச்சோம். இந்த ஆதாமேவால் காதல் மாதிரி வாழ்க்கையில் அடுத்தது உங்களோட காதல் தான். அப்படி சொல்லுங்க, யார் கொடுத்தது? செலக்ட் பண்ணலாம் இருக்கு. அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யல. செலக்ட் பண்ணி எங்களை செலக்ட் பண்ணி கொடுத்தாங்கண்ணே. அப்போ நீங்களும் சொல்ல தான் வேணும். தாங்கள் அங்கே நிறைய பொம்பளை பார்த்ததா அவன் லவ் பண்ண உள்ள தான் கண்டுபிடிக்கிறான். அப்படி சொல்கிறவங்க யாரு? சர்மிளாக்காவா? பார்த்தீங்களா? சரியா சொல்ல இல்லை.
சொல்லுங்க யாரு? அக்கா தான் சொல்லணும். அக்கா தான் வந்துக்கிட்டலாம். அவ எனக்கு தெரியா வந்தது உங்கள்கிட்ட சொன்னான். உங்கள்ட்ட தான் கிட்டலாம் வந்தது. அம்பிகாவதி அமராவதி காதலுக்கு பிறகு அடுத்த காதல் உங்களோட காதலான்னு சொல்லு வயசோடு காடி. இந்த வயசை வச்சே பிடிக்கலாம் பாருங்க. அப்பையும் பிடிக்கலையா? உங்களுக்கு தெரியுமா? இந்த அவாக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப ஆக மொத்தம் ஊரே கழிச்சிருக்கிறேன். சரி, இந்த வாய்ஸ் நோட்டு பிடிபடலையா? சரி, கொடுத்துருக்கோம். சரி, ஒரு அழகான ஒயில் பெயின் மாதிரி கொடுத்து விட்டுருக்கிறோம். அன்புடன் சிவா சிவா நாங்கள் ஏன் சேர்ந்து வாழக்கூடாது மாதிரி சிவா விமலா சுவிஸ்ல இருந்து வாழ்த்து சொல்லி கொடுத்து விட்டுருக்கிறோம். சரியா? வாழ்த்துக்கள் சொல்ல வார்த்தைகள் தேடி வாசல் வரை வந்து நன்றி. நீங்கள் காதல் பேசி கவிகள் பேசி வார்த்தைகள் யாவற்றையும் வசமாக்கி விட்டீரோ. வார்த்தை பஞ்சத்திலே நான், நீ வீரோ பஞ்சத்திலே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு வாழ்த்து பல்லாண்டு. நிலாவின் கைப்பற்றி நிறைவிழா காணும் மணமகள் வாழ்த்துக்கள். தமிழன்னை மடியிலே தவழ்ந்த மைந்தனை தன் அன்பு மடி தாங்கும் மணமகளுக்கு வாழ்த்துக்கள். வாழ்க்கை என்பது வளர்வுகள் நிரம்பிய வசந்த பாதை. இன்பமும் இனிதே நிறைந்தே இன்பத்தில் இணைந்தே வாங்க. தென்றலின் சமரம் வீச திங்களின் ஒளி ஒத்தெடுத்து மங்கள நாளிலே மணமக்கள் மகளுடன் வாழ்க வாழ்க சொல்லி வாழ்த்துக்கள் கொண்டு யார் கொடுத்தா பாத்தீங்களா? இது மறந்துட்டீங்க. சரியா? ஆமா, உங்களை கனவேர் அதுவும் சொன்னாங்க. நிறைய பேர் அவனுக்கு ஆமா அதே சொன்னாங்க. நல்ல வடிவான படியே. சரியா? சொல்லுது என்ன சிரிக்கிறீங்க? எல்லாம் அக்கா லவ் பண்ணாக்கா அப்படி. சரி, 2 பேரும் உண்மையிலேயே அழகான ஜோடி பொறுத்த சொல்லுவாங்க. 10 பக்கா வரைக்கும் இருக்கு. சரியா? என்ன செய்ய போறீங்க? அக்கா கொண்டு முதல்ல நீங்க 2 அப்பா விட்டு அப்போ இருக்கும். சரி, ஹாப்பி தானே? அப்ப என்ன சொல்ல போறீங்க? சிவா அன்னைக்கு விமலா ரொம்ப நன்றி. சரி, உங்களுக்கு என்னோட சுவிஸில் உங்களுக்கு தெரியும் எனக்கு எவ்வளோ பேர் எப்படி இருக்கணும்னு. நான் உங்களை பேர் சொல்லி நினச்சி சிவான நன்றி. நன்றி, எல்லாத்துக்குமே நன்றி. நிறைய நன்றி. சூப்பர். அப்போ இன்னும் நிறைய சந்தர்ப்பங்கள் நன்றி அப்படி இருக்க